ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் உங்களுடைய QLA 3F லாஸ்ட்டே அப்டேட் கொடுக்க போகிறேன் நண்பா. லாஸ்ட் 5 ட்ராவாக நம்மளோட கால்குலேஷனில் நிறைய கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ டச்சு கிடச்சிச்சின்னா ஏபிஏசி பிசி கிடைக்கிறதில்ல, அதே இது ஏபிஏசி கிடச்சிச்சின்னா ஏபிசி கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி டச்சு விட்டு விட்டு ஃபெயில்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த தடவை ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. டபுள் இல்லட்டா, ஏன்னா டபுள் வந்து கால்குலேஷனில் நிற்க மாட்டேங்குது. ஸோ டபுள் இல்லட்டன்னா இந்த தடவை டச்சு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை நான் பெயர்ஸும் சில ஏபிசியும் செட்டு அப்டேட் பண்ணுறேன் நண்பா. வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தடவை நம்மளுடைய எக்ஸ் வந்து 0 மட்டும்தான் நண்பா இருக்குது. ஸோ நம்மளுடைய டச் என்னன்னு தெரியும், டி டச் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். டி டச் வந்து 0, 2, 8 இதுதான் டி டச் நண்பா. ஸோ இதோட பெயர்ஸும் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பெயர்ஸ் வந்து 20, 80, 82. இந்த 3 பெயர்ஸ் தான் நண்பா. இந்த 3 பெயர்ஸும் மூணுமே பிசியில் காட்டுது நண்பா. நம்மளுடைய டேரக்டை வச்சு நான் பார்க்கும்போதும் பிசி தான் காட்டுது. ஸோ பிசிக்கு தான் இந்த 3க்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று ஹிட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ படி உள்ள கால்குலேஷன் அப்டேட் இருக்குது. இது வந்து நம்மளுடைய அப்டேட்டு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கன்ஃபியூஷன் எடுத்துக்கிட்டோம் நண்பா. 0வும் 7ம் கன்ஃபியூசராக இருக்குது நண்பா. இந்த தடவை 2 இது இந்த மாதிரி கன்ஃபியூசரில் இருக்குது நண்பா. ஸோ அதனால நான் இதுகளை வச்சு ஒரு 6 செட்டு, அதாவது 6 செட்டு நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ அந்த 6 செட்டு ஏபிசிக்குள்ளது தான். நம்மளுடைய இந்த எக்ஸ் வேல்யூ மிஸ் ஆச்சுன்னா இந்த செட்டில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டபுளாக இருந்தால் மட்டும் மிஸ் ஆகலாம். ஸோ நான் இதை வச்சு ஒரு சில செட்டுகள் உருவாக்கியிருக்கேன். எனக்கு அது பெஸ்ட்டாக தெரிகிறதுனால நான் வந்து காட்டுறேன். இந்த தடவை ஏபிசியில் வந்து, அதாவது கன்ஃபியூசரை வச்சு நான் பார்த்ததில் நண்பா, 370, 470, 970. ஸோ 0வையும் 7 வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஏபிசி கிடச்சிருக்கு நண்பா. அதே சமயம் 0வை எடுத்து விட்டும் ஒரு 3 செட்டு 974, 973, 374. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 செட்டு ஏபிசியில் காட்டுது நண்பா. ஆனால் கன்ஃபியூசரை பொறுத்த வரைக்கும் 7 தான் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பாக தெரியுது. நான் வந்து இன்டராக்ட்லையும் பண்ணி பார்க்கும்போது 7க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதனால கன்ஃபியூசரை வச்சு ஒரு 6 செட்டு, ஏன்னா கன்ஃபியூசரை வச்சு என்னால் ஏபி அல்லது பிசி அல்லது ஏசி பிரிக்க முடியலை. ஸோ ஒருவேளை நம்மளோட இந்த எக்ஸ் வேல்யூ மிஸ் ஆச்சுன்னா, அதாவது 20, 80 அல்லது 82 இந்த கால்குலேஷன் ஃபெயில்ட் ஆச்சுன்னா இந்த கால்குலேஷனில் வர்றதுக்கு, அதாவது கன்ஃபியூசர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே நண்பா, ஏன்னா லாஸ்ட்டு 5 ட்ராவாக எது கிடைச்சா ஒன்று கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி கால்குலேஷனில் ஒரு சில சேஞ்சஸ் ஆகி ஃபெயில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்று, அதாவது ஏ கிடைச்சாலும் பி கிடைக்கிறதில்ல, பி கிடைச்சாலும் ஏபிசி கிடைக்கிறதில்ல, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை ஒரு சின்ன அப்டேட்டு தாஸ்டைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ் நண்பா, இதுதான் நம்மளோட எக்ஸ் நண்பா. ஸோ இது வந்து நம்மளுடைய கன்ஃபியூசர். ஸோ ஒரு அப்டேட்டுக்காக தான் நான் இந்த தடவை நம்மளுடைய எக்ஸையும் நம்மளுடைய 7ஐயும் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய கன்ஃபியூசரையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த தடவை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா, இங்கே யாரையும் கட்டாயப்படுத்தி எழுத சொல்லலை. இதுதான் எக்ஸு, இதுதான் கன்ஃபியூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கால்குலேஷனை உருவாக்கியிருக்கேன். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ட்ரிக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சம்டைம் ஹிட் அண்ட் ஃபெயில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சம்டைம் ஹிட் அண்ட் ஃபெயிலோட ரியல் மீனிங் என்னென்னா, மேக்ஸிமம் மந்த்லி 15 டைம்ஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50 டைம்ஸ் வந்து ஏ கிடைக்கலாம், அப்படி இல்லட்டனா ஏபி கிடைக்கலாம். இந்த மாதிரி, அதாவது ஏபி அல்லது பிசி அல்லது ஏசி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிடைக்கலாம் நண்பா. அதே மாதிரி கண்டினியூஸாலாம் ஹிட் ஆகாது, ஏன்னா ஃபார்முலா சேஞ்சஸ் ஆகும்போது சில ஃபெயில்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி டபுள் வரையிலையும் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்பவும் சில நேரத்துக்கு ஃபெயில்ட் ஆக தான் செய்யும் நண்பா. இதுதான் நம்மளோட எக்ஸ், இதுதான் நம்மளுடைய கன்ஃபியூசர் நண்பா. இதுதான் இந்த கால்குலேஷன் படி நான் போட்டிருக்கேன். வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நண்பா. ஓகே நண்பா, குட் லக், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.